இயேசு கிறிஸ்து என்பவர் கிறிஸ்தவர்களுடைய கடவுள் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு கனெக்ஷன் அப்படின்றது ஹியூமன் ரேஸ்க்கு, மனித இனத்தை, மனித குலத்தை படைத்தவர். இயேசுனுடைய ரத்தம் விடுதலை தரும் ரத்தம். It will sanctify you, it will protect you, it will justify you, it will redeem you. Praise the Lord. Hallelujah. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்வரன் பார்தர்களே, ஜூலை மாதம் இயேசுவனுடைய திரு இரத்தத்திற்கு, ஜூன் மாதம் என்னவா இருந்துச்சு? திரு இருதயத்திற்கு. ஜூலை மாதம் திரு இரத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். அதனால் இன்னைக்கு முன்னாலே ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் 10:15. அதனால் ஒரு அரை மணி நேரம், என் வண்டி லேட்டாக தான் போகுது, அதனால் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம ஷார்ட்டாகவே இந்த டாக்கை முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் கடினமான டாபிக் தான் இன்றைக்கி, கொஞ்சம் கஷ்டமானது தான். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு தடவை கேட்டால் பத்தாது. யூடியூப்பில் இன்றைக்கி சில டைம் பல தடவை கேட்க வேண்டியது வரலாம். நான் எவ்வளோ என்னால் சிம்பிள் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கிறேன், இருந்தாலும் பார்ப்போம். அதனால் மெதுவாகவே போவோம். அதனால் கிளாஸ்க்கு முன்னாலே சொல்லிடுறேன். ஏன் ஃபாதர் இவ்வளோ, நாங்கள் என்ன தியாலஜி கிளாஸாக ஃபாதர்? அதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டியது ஃபாதர். நாங்கள் தியாலஜி கிளாஸ் படிக்கணுமா? தியாலஜி கிளாஸ் கிடையாதுங்க, இந்த பைபிள் கிளாஸ். நாங்கள் இதெல்லாம் படிக்கணுமா ஃபாதர்? ரொம்ப சிம்பிளாக ஏதாவது சொல்லிட்டு போகலாமே. இஸ்வரன் பாதங்க நல்லா கவனிங்க. தானியேலுடைய புத்தகத்தில் தானியேல் கிட்ட ஆண்டவர் சொல்லுவார், 10வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. தானியேல் 10, 11, 12. அவர் என்னை நோக்கி, மிகவும் அன்புக்குரிய தானியேல், நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளை கேள், நிமிர்ந்து நில், ஏனெனில் உன்னிடம்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்றார். இவ்வாறு அவர் சொன்னவுடன் நடுங்கிக் கொண்டே நான் எழுந்து நின்றேன். இனி ஆண்டவருடைய வார்த்தை. அப்பொழுது அவர் என்னை பார்த்து கூறியது, தானியேல், அஞ்ச வேண்டாம். என இவர் நடுங்கிக்கிட்டு இருக்கிறார். உயிர் துணர வேண்டும் என்னும் உள்ளத்தோடு என் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி. நல்லா கவனிச்சிங்களா? உயிர் துணர வேண்டும், அதாவது அதுக்கு முன்னால் வார்த்தை புரிஞ்சாதான் உங்களுக்கு தெரியும். நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளை கேள். ஏன்னா நீ என்ன பண்ணுற, நீ இந்த மறைநூலெல்லாம் உயிர் துணர வேண்டும், நல்லா ரிசர்ச் பண்ணி படிக்கணும்னு நீ ஆசைப்பட்ட பொழுது, உயிர் துணர வேண்டும் என்னும் உள்ளத்தோடு என் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது. உன் மன்றாட்டுக்கேற்ப இதோ நான் வந்துள்ளேன். நல்லா கவனிங்க. தானியேல் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஜெபிச்சிருக்கிறார். அந்த மன்றாட்டு கேட்கப்பட்டது எப்போ தெரியுமா? அவர் மறைநூலை நன்கு ஆய்ந்து தெரிந்து தெளிந்து படிக்க ஆசைப்பட்ட போது, ஆன்மீகமான விஷயத்திற்கான ஆசைப்பட்ட பொழுது, ஆன்மீகமான விஷயத்துக்காக ஆசைப்பட்ட பொழுது உலகத்தினுடைய விஷயங்கள் உனக்கு உன் மன்றாட்டு கேட்கப்படுகிறது. அதனால தான் பைபிள் போதிக்கப்படுற இந்த இடத்துல, பைபிளுடைய கிளாஸ் எடுக்கப்படுற இந்த இடத்துல எனக்கு இப்போ நல்லா ஞாபகம் இருக்குது. முன்னால் இந்த 2019, 20, 21, 22 வருஷங்களில் சில நீங்கள் வந்தவங்கெல்லாம் இருக்கலாம். அன்றைக்கி நைட்டு ஜூலுக்கு வரும்பொழுது பெரிய ஒரு க்யூவே நிற்கும். என்னுடைய ரூம் வாசலில் பெரிய க்யூ நிற்கும். அங்கே அந்த ஒரு 5:30, 6 மணிக்கு தொடங்கினா 11 மணி வரை நானும் நிற்கணும். வரவங்க நீங்கள் பாட்டு வந்துட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்புறம் நான் அதை நிறுத்திட்டேன். அது 2 ரீசன். ஒன்று, நான் இங்கே 6 மணி நேரம் நின்றுட்டு இங்கே நிற்க முடியல, அது முதல் ரீசன். 2வது ரீசன், அது என்னமோ ஃபாதரை பார்க்க வர்றதுக்காக போயிடுது நைட் விஜில் அப்படின்றது. அதனால் இப்போ ஃபாதரை பார்க்க கட் பண்ணதுனால இப்போ ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதான் 2வது ரீசன். ஆனால் அதான் மெயின் ரீசன். ஆண்டவர்கிட்ட போங்க, ஆண்டவரை தேடுங்க. நம்ம ஃபாதர் உங்களை பார்க்குறோம், பார்த்து பேசும்போது சொல்லும்பொழுது சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம் நிற்கும் பொழுது அப்படி இங்கே வந்து நிற்க முடியல. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அன்னைக்கு வந்தது
ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஃபாதரை தேடி வந்தபோது ஒரு 1000 பேர் வந்தாங்க நைட் விஜுவலுக்கு. ஃபாதர் கட்டாயி ஆண்டவரை தேடி வந்தபோது இன்னைக்கு பாருங்கள் இந்த 4000 5000 வந்து நிற்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. போன நைட் விஜுவலுடைய சாட்சியங்கள் பாருங்கள், 1.5 மணி நேரம் கிட்ட சாட்சியமே இருந்துச்சு. 1.5 மணி நேரம், நமக்கு அதை நிறுத்தவே முடியல. 1.5 மணி நேரம். அதாவது நம்ம இங்கே இறை வார்த்தை தாங்க போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். போன தடவை நீங்கள் அந்த டாக்கை அந்த டாக்கினுடைய டைட்டிலெல்லாம் யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்மளுடைய டாக் 30,000 40,000 50,000 வியூஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் போன மாதம் சொன்ன டாக் எவ்வளோ தெரியுமா? இதுவரை 10,000 மேலே கடந்து போகலை. ஏன்னா அதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை நினச்ச நீங்கள் டாபிக் போல இருக்குது. ஃபாதர் ஆண்டர் வெள்ளிக்கிழமை இறந்தா என்ன, வியாழக்கிழமை இறந்தா என்ன இல்லையா? வியாழக்கிழமை இருந்தா என்ன, வெள்ளிக்கிழமை இருந்தா என்ன? சாதாரணமாக நம்மளுடைய டாக்குகள் போகிறது 50,000க்கு மேலே போகும். ஆனால் இந்த டாக் இன்னும் 10,000 கூட போகலை. 2 வாரமே நம்ம ஆச்சு போட்டு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஆனால் அந்த டாக் இங்கிருந்து முன்னால் கேட்ட ஒருத்தர், ஏன் முன்னால் அவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கீங்க ஃபாதர்? ஏன்னா எனக்கு ஸ்கூலில் பாடம் கற்றுக் கொடுத்த ஒரு டீச்சர் அன்றைக்கி வந்திருந்தார். முதல் டைமாக வந்தார். எல்லாரும் பற்றி தெரியும், கான்டாக்டில் தான் இருக்கிறாரு. ஆனால் இங்கே வந்தது கிடையாது. முதல் டைமாக தாங்க போன மாதம் நைட் விஜுவலுக்கு வந்தார். எனக்கு 6th 7th 8th சோஷியல் சயின்ஸ் சொல்லிக் கொடுத்த மாஸ்டர் அவர். இன்றைக்கி அவர் சாட்சியம் போட்டிருக்கிறாரு. ஃபாதர், என்னுடைய பொண்ணுனுடைய கல்யாணம் ரொம்ப வருஷமாக தடங்களாய் நினைச்சு, ரொம்ப வருஷமாக. முதல் டைமாக போன மாதம் நான் நைட் விஜுவல் வந்தேன். நைட் விஜுவல் முழுக்க பங்கெடுத்தேன். இன்றைக்கி அந்த மெசேஜ் போடுறாரு, ஃபாதர் அந்த திருமணம் எல்லாமே செப்டம்பருக்கு எல்லாமே ஒத்து வருது ஃபாதர். செப்டம்பரில் ஏறக்குறைய அந்த திருமணம் நடக்க எல்லா விதமான வாய்ப்புகள் ஆண்டவர் ஒருக்கி தயாரிச்சிட்ருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அதாங்க இறை வார்த்தை போதிக்கப்படுகிற இடத்தில் விடுதலைகள் தானாக நடக்கும். அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இறை வார்த்தை, இந்த பைபிள் டீச்சிங் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நத்தானியலை பார்க்கும்போது கூட சொல்வார் இல்லையா, நத்தானியல் நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்வார். யூதர்களுடைய மத்தியில் அத்தி மரம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம், நீ மறைநூலை ஆய்ந்து தெரிந்து கொண்டிருந்த பொழுதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இன்றைக்கி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு சாட்சியம், அதில் ஒரு அம்மா சொல்லியிருக்க சாட்சியம் அவங்களுடைய, நான் இதை முடிஞ்சுட்டு அடுத்த கேப்பில் நான் வாசிக்கிறேன் சாட்சியங்களை. அதில் அவங்க இங்கே தியானத்தில் பங்கெடுத்துட்டு போனவங்க, உள்ளிருப்பு தியானத்தில். அந்த உள்ளிருப்பு தியானத்தில் பங்கெடுக்கும் பொழுது நம்ம பைபிள் வசன ஜெபமாலை சொல்லிக் கொடுப்போம். ஜெபமாலையை கையில் எடுத்துக்கோங்க, வசனத்தை வச்சு ஜெபம் சொல்லுங்கள், வசனத்தை வச்சு ஜெபமாலை சொல்லுங்கள். அப்படி வசனத்தினுடைய ஜெபமாலையை செய்து ஆசீர்வாதம் பெற்றவங்க இருக்காங்க. அதனால் வசனத்துக்கு அதனுடைய ஆசீர்வாதம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு கிளியராக இருக்கா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இயேசுனுடைய ரத்தம் நம்ம இதுக்கு முன்னால் எடுத்திருக்கிற விஷயந்தான். ஆனால் இன்றைக்கி நான் கேட்கணுன்னு ஆசைப்படுற கேள்வி அப்படின்றது இல்லை, நான் எனக்குள்ளே கேட்ட கேள்வி உங்களுக்குள்ள கேள்வி போடுறேன். எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல யாரோ செய்த ஒரு பாவம் எப்படி என்னை தாக்குது? 1வது கேள்வி. 2வது கேள்வி, எங்கேயோ என்றோ யாரோ சிலுவை மரணத்தில் கடந்து போன பொழுது அந்த மரணம் எப்படி என்னை மீட்கும்? 2 கேள்வி. எங்கேயோ யாரோ என்றோ செய்த பாவம் எப்படி என்னை தாக்கும்? அதாவது அப்போ ஆதாமின் வழி எனக்கு வந்தது என்ன? 2, எங்கேயோ என்றோ யாரோ செய்த ஒரு சிலுவை மரணம், ஒரு பரிகாரம் எப்படி இன்னைக்கு என்னை ஆசீர்வதிக்குது? எங்கேயோ, அப்போது எனக்கு ஆதாமுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, இயேசு கிறிஸ்துவுக்கும் எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த 2 கனெக்ஷனை தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பிரசங்கம் அப்படின்றது கிறிஸ்தவர்களுக்காக கிடையாது. நம்ம சில டைம் என்ன நினைக்கிறோம், பைபிள் அப்படின்றது கிறிஸ்தவத்தினுடைய புக்கு, கிறிஸ்தவர்களுக்கான பிரசங்கம் தான் ஃபாதர் வைக்கிறாரு. கிடையாதுங்க. இது மனித குலத்திற்கான மீட்பு, மனித குலத்துக்கான கனெக்ஷன். ஹியூமன் ரேஸ் இஸ் கனெக்டட் வித் ஆடம், ஹியூமன் ரேஸ் இஸ் கனெக்டட் வித் ஜீசஸ் கிரைஸ்ட், நாட் கிறிஸ்டியன்ஸ். ஹியூமன் ரேஸ் இஸ். அப்போது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது நீங்கள் மற்றவங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அப்போ இந்த சின்ன விஷயங்களை நம்ம குடுங்கி போக மாட்டோம். அப்போ எனக்கு இருக்கிற கனெக்ஷன், ஆதாமுக்கு எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன,
ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன? இந்த 2 கனெக்ஷனை தெரிஞ்சுக்கும் பொழுது, புரிஞ்சுக்கும் பொழுது உண்மையாகவே த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீன்னு பைபிள் சொல்லும் இல்லையா? த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. அதனால் அந்த உண்மைக்குள்ளே தெரிஞ்சு போகிறதுக்காக முதல்ல கேள்வி. ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நமக்கு 4 விஷயங்களை தருது. 1, ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு தருதுங்க. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நமக்கு பாதுகாப்பு தருது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நமக்கு பாதுகாப்பை தருகிறது, ப்ரொடெக்ஷன். 2, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நமக்கு தூய்மையை தருகிறது, சாங்டிஃபிகேஷன். ப்ரொடெக்ஷன் தருது, சாங்டிஃபிகேஷன் தருது. 3, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நமக்கு மீட்பை தருகிறது, ரெடம்ஷன். 4, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நமக்கு ஜஸ்டிஃபிகேஷன் தருது, ஆண்டவருக்கு ஏற்புடையவராக நம்ம மாற்றுது. 4 விஷயம் செய்துங்க இயேசுனுடைய ரத்தம். ப்ரொடெக்ஷன் தருது, சாங்டிஃபிகேஷன் தருது, ரெடம்ஷன் தருது, ஜஸ்டிஃபிகேஷன் தருது, பாதுகாப்பு தருது. 2, தூய்மைப்படுத்துது. 3, மீட்பு தருது. 4, ஆண்டவருக்கு ஏற்புடையவராக, தகுதி உள்ளவராக நம்மளை மாற்றுது, ஜஸ்டிஃபை பண்ணுது. அப்போ இந்த 4 விஷயங்கள் தருதுங்க. ப்ரொடெக்ஷன் மட்டும் நம்ம சாதாரணமாக ப்ரொடெக்ஷன் மட்டும் தரும். ஆனால் இயேசுனுடைய ரத்தம் அவ்வளோ வல்லமையானது, நமக்கு இந்த 4 விஷயங்களை நமக்கு தருது. அப்போ அந்த ரத்தத்தினுடைய மகிமை நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த ரத்தத்தினுடைய மகிமையில் ஜெபிக்கணும். நான் இந்த சாட்சியை நான் முன்னாலே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் 2016, கரெக்டாக சொல்லலாம் 2016, அந்த 2016 இந்த ஹாலில் நடந்த ஒரு அதிசயம். நடக்க முடியாத ஒரு பையன் 12வது படிக்கும்பொழுது, அதாவது 17 வயசில் அவனுடைய முடக்குவாதமுற்று கம்ப்ளீட்டாக அவனுடைய அந்த நடக்கவே முடியாமல் படுக்கையானான். மதுரவாயில் தான் வந்தான் அந்த பையன், விமல் குமார் நினைக்கிறேன் அந்த பையனுடைய பேர். அன்னைக்கு வந்தவன் அவனால் நடக்க முடியாது. அவனுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே, இதான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபம். நான் அவனை கூப்பிட்டேன், வாடா அப்படின்னு கூப்பிட்டபோது, இங்கே ப்ரேயருக்கு வான்னு சொன்னபோது சொன்னான், ஃபாதர் 10 நிமிஷம் என்னால் உட்கார முடியாது ஃபாதர், நான் உட்கார்ந்தேன்னா எனக்கு படுக்கணும், எனக்கு உடம்பெல்லாம் வலிக்கும், அதனால் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் வர முடியாது அப்படின்னா. அவனுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் உடம்பில் முழுக்க நீ இந்த சிலுவை போட்டு ஜெபி. இன்றைக்கி நம்ம ஆராதனையில் நம்ம ஜெபிப்போம். உடம்பில் முழுக்க நீ சிலுவை போட்டு ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. ஒரு மாதத்துக்கு பிறகு, ஒரு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி அந்த பையன் இங்கே வந்திருந்தான். அந்த பையன் இங்கே வந்திருந்தான்னு தெரியல. ஜெரிக்கெல்லாம் முடிஞ்சுட்டு நான் அந்த பக்கம் போகும்போது அங்கே உட்காந்துட்டு இருந்தான். ஏன்டா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் கேட்கும்போது, இல்லை ஃபாதர் எனக்கு உடம்பு வலிச்சா படுக்கிறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அன்னைக்கு அந்த பையனுக்கு ஆண்டவர் முழு விடுதலை கொடுத்து இங்கேருந்து நடந்து போனான். அந்த பையன் நடந்து போனான். ஆண்டவர் 7 பேரை நடக்க வைக்கிறாரு, நடந்து போனான் அந்த பையனை. அதுக்கு அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் நல்லா டிப்டாப்பாக டக்கினெல்லாம் பண்ணி வந்து அழகாக சாட்சியம் சொல்லிட்டு போனான். அன்றைக்கி ரெக்கார்டிங் எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அன்றைக்கெல்லாம் யூடியூப் கிடையாது நமக்கு, இல்லைன்னா அந்த ரெக்கார்டிங் இருந்திருக்கும். நான் இன்றைக்கி அந்த பையனை கூப்பிடுன்னு நினச்சேன், ஃபோன் நம்பர் தேடி பார்த்தேன், அது கிடைக்கல. இல்லைனா நேரடியாக அவனை வந்து சாட்சியம் சொல்ல கூப்பிட்டுருந்துருப்பேன். ஆனால் மதுரவாயிலிருந்து வந்த பையன் விமல் குமார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த பையனுடைய பேர். இயேசு அன்பார்ந்தவர்களே, இயேசுனுடைய ரத்தம் நமக்கு விடுதலை தரும். It gives us protection, it gives us sanctification, it gives us justification, it gives us redemption. Redemption அப்படின்றது பாவத்திலிருந்து மட்டும் கிடையாதுங்க, நோயிலிருந்து கட்டுகளிலிருந்தெல்லாம் விடுதலை தரும் இயேசுவின் ரத்தம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. So ஆதாம் வழி நடந்தது என்ன? நம்ம பாக்கியப்பட்ட பாவமே அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்களா? பாக்கியப்பட்ட பாவமே. ஈஸ்டர் திருப்பலிக்கு ஃபாதர் அந்த டைம்லாம் தூங்கிட்டு இருந்திருப்போம், ஃபாதர் எழுந்து நிற்க வச்சு பாடுவாங்க, அதனால் கேட்டிருப்பீங்க. பாக்கியப்பட்ட பாவம், அது எப்படிங்க பாவம் பாக்கியமாக மாறும்? பாக்கியமான பாவமே, பாக்கியம் செய்கிற பாவம் கிடையாதுங்க. ஆதாம் செஞ்ச பாவத்தை பாக்கியமான பாவமே அப்படின்வாங்க. அது எப்படி ஒரு பாவம் பாக்கியமாக மாறும்? கேட்கல. அந்த பாவம் எப்படி பாக்கியமாக மாறுதுன்னு பாருங்களேன். ஒரு பாவம், ஆதாம் ஏவாள் செய்த பாவம் எப்படி பாக்கியமாக மாறியது? அது மாற காரணம், அப்படி ஒரு பாவம் இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து இறந்திருக்க மாட்டார், இயேசு கிறிஸ்து உயிர்த்திருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டு மரித்து
உயிர்த்திருக்க மாட்டார். அப்போ இயேசு கிறிஸ்தனுடைய பாடுகளுக்கு, மரணத்திற்கு, உயிர்ப்பிற்கு காரணமான பாவம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய அளவில்லாத அன்பு புரிவதற்காக காரணமான பாவம் இந்த பாவம். அதனால தான் அதை பாக்கியமுள்ள பாவம், பாக்கியப்பட்ட பாவம் அப்படின்னும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த பாக்கியப்பட்ட பாவம் தான் நமக்கு இயேசு கிறிஸ்துவை தந்தது என்றால், இந்த ஆதாம் செய்த பாவம் நமக்கு எப்படி கனெக்ஷன் வந்துச்சு? அப்போ ஆதாமுக்கும் நமக்கும் இருக்கிற கனெக்ஷன். சரி, நீங்கள் இந்த ப்ரீடிங் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ப்ரீடிங், சரி, நல்ல இனங்கள், பயங்கரமான நாயினுடைய இனங்கள் இருக்குது, பூனையினுடைய இனங்கள் இருக்குது, மிருகங்கள், மாடு இல்லையா, அதனுடைய ஹைப்ரிட் இனங்கள் இருக்குது. அந்த ப்ரீடிங் இனங்கள் எப்படி வருது? நல்ல இனம் 2 நாய் எடுத்துருவாங்க, அதை கிராஸ் பண்ணுவாங்க, அதிலிருந்து நல்ல நிரந்தரமான ஒரு இனத்தை உருவாக்குவாங்க, ப்ரீடை உருவாக்குவாங்க. சரியா? அப்படி ஒரு ப்ரீடு உருவாயிடுச்சுன்னா அதிலிருந்து வர ப்ரீடிங் எல்லாமே, அதிலிருந்து பிறக்கிற குழந்தை எல்லாமே எதை மாதிரி இருக்கும்? இந்த இனம் நாயை போல, இந்த இனம் பசுவை போல, இந்த இனம் பூனையை போல தான் இருக்கும். இந்த இனம் காய்கனி கூட அப்படி தான் இருக்குது. காய்கறிகள் இருக்குது, கனிகள் இருக்குது, ஃப்ரூட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது. அப்போது அப்படி ஒரு இனத்தை உருவாக்கி எடுக்கிறாங்க. இனத்தை உருவாக்கி எடுக்கும்பொழுது அதனுடைய தொடக்கம் ஒன்று இருக்கும். அந்த தொடக்கத்திலிருந்து வர எல்லாமே எதை ஃபாலோ பண்ணும்? தொடக்கத்தை ஃபாலோ பண்ணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இது நமக்கு சாதாரணமாக புரிகிற ஒரு விஷயம். இது சாதாரணமாக புரிகிற விஷயம். ஒரு நாயாக இருக்கலாம், ஒரு பூனையாக இருக்கலாம், ஒரு பசுவாக இருக்கலாம், ஒரு மிருகமாக இருக்கலாம், ஒரு காய்கறியாக இருக்கலாம், ஒரு கனியாக இருக்கலாம், ஒரு செடியாக இருக்கலாம், பூக்களாக இருக்கலாம். எதுவுமாக இருந்தாலும் அதற்கு ஒரு தொடக்கம் உண்டு, அந்த ப்ரீடிங் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அப்போ பயாலஜிக்கலி நல்ல கவனிங்க, உயிரியல் பூர்வமாக பயாலஜிக்கலி அந்த நாய் கனெக்டடாக இருக்கிற ஒரு நாய்க்குட்டி இருக்குது, அது கனெக்டடாக இருக்கிற ஒரு பூனைக்குட்டி இருக்குது, கனெக்டடாக இருக்கிற ஒரு பசு அப்பாவோ அம்மாவோ தாயோ இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த இனத்திற்கு எல்லாத்துக்குமே எங்கிருந்து கிடைக்குது? அதனுடைய தொடக்க தந்தையிலிருந்து. அதில் ஒன்று நடந்துச்சுன்னா அது எல்லாத்துக்குமே நடக்கும். அந்த செடிக்கு ஒன்று நடந்துச்சுன்னா அது எல்லாத்துக்குமே நடக்கும். அந்த ஒரு பசுக்கு ஒன்று நடந்துச்சுன்னா அதில் வழி வர எல்லா பசுக்கும் கிடைக்கும். இது புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இப்போ நான் எதுக்கு கனெக்ஷன் பண்ண போகிறேன்னு புரியுதா? புரிஞ்சிச்சு. ஆதாமுக்கு. அப்போது ஆதாம் அப்படின்றது நம்மளுடைய பயாலஜிக்கல் ஃபாதர். பாருங்க, நம்மளுடைய உடல் சம்பந்தமான ஒருத்தர். நம்மளுடைய உடலுக்கும் உடல் சம்பந்தமானவரும் பயாலஜிக்கல் ஃபாதர் யாரு? ஆதாம். இதுதாங்க ஆதாமுக்கும் நமக்கு இருக்கிற கனெக்ஷன். அப்போ ஆதாமுடைய இனத்தில் ஆதாம் செய்த ஒரு பாவம் இன்று நம்மையும் தொடர்கிறது. நாய்க்குட்டியை புரிஞ்சா, பூனைக்குட்டியை புரிஞ்சா, பசுக்குட்டியை புரிஞ்சா, செடியை, பூக்களை, காய்கறிகளை புரிஞ்சுன்னா இது ஈஸியாக நமக்கு புரியும். தொடக்கம் ஒன்று அங்கே ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அந்த ரிப்பேர் எல்லா இடத்துலையும் இருக்குது. அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த கரெக்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ வி ஆர் கனெக்டட் டு ஆடம் ஆஸ் அ பயாலஜிக்கல் ஃபாதர். உயிரியல் தந்தையாக நாம் ஆதாமுக்குள்ள கனெக்ஷனில் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுதா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எடுத்து வாசிங்க ரோமியர் எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 5வது அதிகாரம் எடுத்தாச்சா? 12வது வசனம். ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது, அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவி கொண்டது. அப்போ ஆரம்பித்த இடம் என்னன்னு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஸோ அப்போ இந்த ஒரிஜினல் சின் வழியாக நமக்கு என்ன வந்தது அப்படின்றத நம்ம வேற என்னைக்காவது ஒரு கிளாஸ் எடுப்போம். அப்போ ஒரிஜினல் சின் சொல்ல காரணம் இதனுடைய ஒரிஜின், நம்மளுடைய பாவம், அந்த பாவத்தினுடைய விளைவு, அதனுடைய தொடக்கம்.
தொடக்கம் எங்கிருந்து வந்தது? நம்மளுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் வழியாக வருது. நமக்கு உயிரை கொடுத்த, உடலை கொடுத்த அப்பா வழியாக இது வந்தது. அதான் இந்த வசனம், 12வது வசனம். அதனால் பைபிளில் இல்லாதது கிடையாதுங்க, சொன்ன விஷயம் பைபிளில் உள்ள விஷயம்தான். ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது, அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அது போலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும், ஓகே இது புரிஞ்சுது. 20வது வசனம் எடுங்க, அதே அதிகாரம் 20வது வசனம். குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி சட்டம் இடையில் நுழைந்தது, ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வடிந்தது. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு ஏன் இந்த பாவத்தை, இந்த வசனம் இப்போ புரிஞ்சு? ஏன்னா சாதாரணமாக நம்ம இந்த வசனத்தை தப்பாக புரிஞ்சுப்போம். என்ன ஃபாதர், பாவம் இருக்கிற இடத்துல எல்லாமே அருள் பொழியுது அப்படின்றாங்களே, பாவம் இருக்கிற இடத்துலலாம் எப்படி அருள் பொழியும்? அதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் விளக்கினேன். அந்த விளக்கம் என்ன? எங்கு முதல் பாவம் வந்ததோ அங்கு தாங்க ஆண்டவருடைய முதல் அன்பு புரிஞ்சுது. அப்போ பாவம் இருக்கிற இடத்துல அருள் இருக்குன்னா தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. பாவம் இருக்கிற இடத்துல அதை நீங்கள் உணரும் பொழுது உங்களை மீட்பதற்காக ஆண்டவருடைய அன்பு அதிகமாக இருக்கும். சரி, உங்களுக்கு நோயே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. நீங்கள் அப்பா அம்மாவை உண்மையாக எப்போ அதிகமாக புரிஞ்சுப்பீங்க? உங்களுக்கு ஏதாவது ஜுரம் வரட்டும், தலைவலி வரட்டும், வேறு ஏதாவது பிரச்சனைன்னு வரும்பொழுதுதான் அதிகமாக அந்த அன்பை புரிஞ்சிக்க முடியும். அப்போது அந்த அதிகமான அன்பை புரிஞ்சுக்கிறதுக்காக வழி வந்ததாங்க. எங்கெல்லாம் பாவம் வந்ததோ அங்கெல்லாம் அருள் வந்தது. எங்கு பாவம் வந்ததோ அங்கு ஆண்டவருடைய அருள் அதிகமாக தெரிஞ்சுது. அப்போ இப்படி ஒரு பாவம் இல்லாத இடத்துல ஆண்டவருடைய அருள் தெரிஞ்சிருக்காது, ஆண்டவருடைய அன்பு புரிஞ்சிருக்காது. இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பு நமக்கு புரிய காரணம் எங்கோ யாரோ செய்த பாவம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை இன்னொரு விதத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு செல்ஃபிஷான மனுஷரை பார்க்கும்போது வருத்தப்பட்டு பின் வாங்கிடாதீங்க. நம்ம சாதாரணமாக பின் வாங்குவது எப்போ தெரியுமா? ஐயோ என்னடா மனுஷங்க இப்படி இருக்கிறாங்களே. அது உங்களுடைய ஸ்கூலில் இருக்கலாம், காலேஜில் இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், கோயிலில் இருக்கலாம். என்னடா இப்படி கூட பேசுவாங்களா, இப்படி கூட செய்வாங்களா? நல்லா கவனிங்க. இப்படியெல்லாம் நம்மளை பற்றி பேசுவாங்களா? இப்படியெல்லாம் கோயிலில் இருப்பாங்களா? இப்படியெல்லாம் வேலை செய்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, இப்படியெல்லாம் குடும்பத்தில் இருப்பாங்கன்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். நல்லா கவனிங்க. பாவம் பெருகுதா? ஆனால் இது ஆண்டவர் எப்படி தெரியுமா உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார்? நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருந்தால், ஆண்டவரை நீங்கள் நம்பி இருந்தால். நல்லா கவனிங்க. ஒரு செல்ஃபிஷான ஆளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் 100 செல்ஃப்லெஸ்ஸான ஆளுங்க உங்கள் கண்ணு முன்னால் காமிப்பார். நீங்கள் ஒரு செல்ஃபிஷான ஆளை உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுது டிஸப்பாயிண்ட் ஆகாமல் ஆண்டவரை நீங்கள் நம்பும் பொழுது, இல்லை இன்னைக்கு இந்த உலகத்தில் இன்னும் நன்மை குறையவில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது, நல்லா கவனிங்க, ஒரு செல்ஃபிஷான மனுஷனுக்கு பதிலாக ஆண்டவர் 100 செல்ஃப்லெஸ்ஸான ஆளுங்களை கொண்டு வருவார். அதாவது ஒரு சுயநலமான ஆளை நீங்கள் பார்க்கும் பொழுது சோர்ந்து விடாமல் ஆண்டவரோடு இணைந்திருந்தால், இல்லை இந்த உலகத்தில் இன்னும் நன்மை கெடலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 100 சுயநலம் இல்லாத மனுஷன் ஆண்டவர் கொண்டு வருவார். பாவம் இருக்கிற இடத்துல அருள் அதிகமாக ஆண்டவர் காமிப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆதாமுக்கும் நமக்கும் இருக்கிற கனெக்ஷன். இனி இதனுடைய இன்னொரு எக்ஸ்பிளனேஷன். அதாவது பாவம் பெறுகிற இடத்துல நமக்கு அருள் பொங்கியது அப்படின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் என்ன கனெக்ஷன்? ஆதாமுக்கும் நமக்கும் இந்த ஒரு கனெக்ஷன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கு என்ன கனெக்ஷன்? ஆதாம் வழியாக வந்தது பாவம், பாவத்தின் சம்பளம் சாவு, மரணம். ஆதாமின் வழியாக வந்தது பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். இதான் நமக்கு ஆதாம் கிட்ட கிடைச்சது கனெக்ஷன். உடலில் மரணத்தை கொண்டு வந்தது உடலின் தந்தையாகிய ஆதாம். பயாலஜிக்கல் ஃபாதர். பிகாஸ் ஆஃப் சின் he gave us death. Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. கட்டுகள் அவிழட்டும், ஹல்லேலூயா. நோய்கள் நீங்கட்டும், ஹல்லேலூயா. பாவத்தின் கட்டுகள் அவிழட்டும், ஹல்லேலூயா. சாபத்தின் கட்டுகள் அவிழட்டும், ஹல்லேலூயா. இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கையில் சொல்வோம், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. பாவ சாப கட்டுகள் நீங்கட்டும், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன்.
இயேசுவே நான் உன்னை நம்புகிறேன். Jesus, I trust in you. 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 Hallelujah. 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 அப்போ ஆதாமுக்கும் நமக்கும் இருக்கிற கனெக்ஷன் அப்படின்றது உயிரியல் கனெக்ஷன், பயாலஜிக்கல் கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் வழியாக சாவு என்பது ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறோம். விலகி இருக்கும் பொழுது மனுஷன் எப்படி இருக்கிறான்? சுயநலவாதியாக இருக்கிறான். மனித நிலை இந்த சுயநலம் வந்தது, செல்ஃபிஷ் நேச்சர். இந்த செல்ஃபிஷ் நேச்சர் அப்படின்றது உன்னுடைய உடலை கலந்து, உன்னுடைய உள்ளத்தில் கலந்து, உனது ஆன்மாவில் கலந்து, மனிதன் என்ற நிலையில், கடவுளுடைய மகன் மகள் என்ற நிலையில் வாழாமல் உன்னை சாகடிச்சு வச்சிருக்கு. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார்? இனி இயேசு கிறிஸ்து யார்? ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட்க்கும் நமக்கு இருக்கிற கனெக்ஷன் புரியும்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் யார்? இந்த பர்சன் ஆஃப் ஜீசஸ், அவருக்கு டிவைன் நேச்சர் இருக்குது, ஹியூமன் நேச்சரும் இருக்குது. கடவுளுடைய இயல்பும் மனிதனுடைய இயல்பும் 100% இருப்பதால் இவர் மனித உடலில் செய்யும் அனைத்துமே, நல்லா கவனிங்க, மனித உடலில் செய்யும் அனைத்துமே நித்தியத்திற்கு அது கண்டிப்பாக அதனுடைய பாதிப்பு நடக்கும். இயேசு கிறிஸ்து தனது மனித உடலில் செய்வது அனைத்தும், வாட் எவர் இட் டஸ் இன் த பயாலஜிக்கல் பாடி will be having an effect in his divine body. இயேசு கிறிஸ்து தனது மனித சரீரத்தில் செய்யும் அனைத்திற்குமே நித்தியத்திற்கான மதிப்பு கிடைக்கும். அதனால் இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும் தனது மனித சரீரத்தில் செய்யும்போது அதனுடைய இஃபெக்ட் அப்படின்றது இட்டர்னலாக இருக்கும். அதனால தான் எங்கோ ஏதோ ஒரு நேரத்தில் இயேசு கிறிஸ்து செய்த அந்த பாவ பரிகாரம் இன்னைக்கு நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கு இருக்கிற கனெக்ஷன், இந்த கனெக்ஷன் அப்படின்றது யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1-3 வரையுள்ள திருவசனங்கள். யோவான் 1:1-3. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. நல்லா கவனிச்சிங்களா? அந்த 3வது வசனம், இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற கனெக்ஷன். வார்த்தை மனு உருவானார். அப்போ வார்த்தைக்கும் படைப்பிற்கும் இருக்கிற கனெக்ஷன் என்னன்னு பாருங்க. 3வது வசனம், அனைத்தும். சும்மா வாசியாங்க, அனைத்தும் இல்லையா? அனைத்தும்னா அனைத்தும் அன்கண்டிஷனல் வார்த்தை. எது? அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அப்போ இன்னைக்கு ஏதாவது இந்த உலகத்தில் இருக்கு அப்படின்னா அதனுடைய கனெக்ஷன் எங்கே போகுது? இயேசு கிறிஸ்து கிட்ட தான் போகுது. கொலோசியர் எழுதிய திருமுகம், கொலோசியர் 1ஆவது அதிகாரம், கொலோசியர் 1ஆவது அதிகாரம் 16வது திருவசனம். ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கட்புலனாகாதவை அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக. நல்ல கவனிங்க. ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கட்புலன் ஆகுபவை கட்புலன் ஆகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் யாரால் படைக்கப்பட்டனர்? அது நம்ம ஆல்ரெடி யோவான்ல பார்த்தாச்சு. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. ஸோ நமக்கு கனெக்ஷன் அப்படின்றது, அம்மாவுக்கு உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷனுடைய அந்த வடு இப்போ உங்களுடைய உடம்புல இருக்கு. தொப்புள் கொடி
இல்லையா? நீங்கள் அப்போ எங்கிருந்தோ வந்தவங்க கிடையாதுங்க. உங்களுக்கு அம்மாவுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷனுடைய வடு, அந்த கனெக்ஷனுடைய ஒரு மார்க், அதாங்க தொப்புள் கொடி. அப்போ உண்டானது அனைத்தும் அவராலே உண்டாயின. ஏதாவது இன்னைக்கு உலகத்தில் இருக்குன்னா அனைத்திற்குமே கனெக்ஷன் யார்கிட்ட இருக்கு? இயேசு கிறிஸ்து கிட்ட தான் இருக்கு. அதனால தாங்க நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து என்பவர் கிறிஸ்தவர்களுடைய கடவுள் அல்ல. இயேசு கிறிஸ்து என்பவர் கிறிஸ்தவர்களை மீட்க வந்த கடவுள் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு கனெக்ஷன் அப்படின்றது ஹியூமன் ரேஸ்க்கு, மனித இனத்தை, மனித குலத்தை படைத்தவர், ஹியூமன் ரேஸை படைத்தவர். அதனால ஹியூமன் ரேஸை மீட்க வந்தவர். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப கடவுளும் மனிதனுமானவர் மனித உடலில், மனித சிந்தனையில், மனித உள்ளத்தில் எதை செய்தாலும் அது நித்தியத்திற்கு கண்டிப்பாக பாதிக்கும். ஏனெனில் அனைத்தும் அவரால் உண்டாயின, அனைத்தும் அவரால் உண்டாயின. நானும் நீயும் அனைத்தும் அவரால் உண்டாயின. ரெண்டாவது கனெக்ஷன் அவருக்காக உண்டாயின. அது வாசிக்கலையா? அவரால் படைக்கப்பட்டன, அவருக்காக படைக்கப்பட்டன. ரெண்டாவது கனெக்ஷன். அப்ப ரெண்டு கனெக்ஷன் இருக்குங்க நமக்கும் ஜீசஸ்க்கும். ஒன்று, அவரால் உண்டாயின, அவர் இல்லை என்றால் நாம் படைத்திருக்கப்பட மாட்டோம். we won't be here. அவரால், வார்த்தையால் உண்டாக்கப்பட்டன. ரெண்டு, அவருக்காக உண்டாக்கப்பட்டன. praise the Lord, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஆதாமுக்கும் நமக்கு இருக்கிற கனெக்ஷன் பயாலஜிக்கல் கனெக்ஷன்னா, இயேசுக்கும் நமக்கு இருக்கிற கனெக்ஷன் எக்ஸிஸ்டென்ஷியல் கனெக்ஷன். ஆதாமுக்கு நமக்கு இருக்கிறது உடலின் கனெக்ஷன்னா, இயேசுக்கும் நமக்கு இருக்கிறது உயிரின் கனெக்ஷன். அவர் இல்லைன்னா நமக்கு உயிரே இல்லைங்க. இன்னைக்கு இந்த மொழியில், இன்னைக்கு இருக்கிற மொழியில் சொல்லணும்னா ஈஸியாக சொல்கிறேன், ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேர் மாறிங்க. இப்போ புரியுது ஃபாதர்? ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் மாதிரி. ஹார்ட்வேர் இருந்து பிரயோஜனம் இல்லைங்க. அந்த ஹார்ட்வேரை ஆக்டிவேட் பண்ணுற சாஃப்ட்வேர் இருக்கணும். அப்போ ஹார்ட்வேருக்கு அதனுடைய உண்மை இருக்குது, ஹார்ட்வேரினுடைய பலன் இருக்குது. இல்லைனா சாஃப்ட்வேர் இல்லைனா ஹார்ட்வேர் இருந்து பிரயோஜனம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆதாம் வழியாக கிடைச்ச இந்த மாம்சம் பிரயோஜனம் இல்லை. எப்போ? அதுக்குள்ளே அந்த மூச்சு போகலைனா, உயிர் போகலைனா. அப்போது உள்ளே இருக்கிற உயிர், வெளியே இருக்கிற இந்த உடம்பு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அந்த உயிரை நல்லா கவனிங்க. அந்த உயிரை கொடுத்த ஆண்டவர், உங்களுடைய உயிர் ஒரு பிரச்சனையில் இருக்கின்ற பொழுது அதை விட்டுடுவாரா? நான் இந்த மதத்தை எல்லாம் மாற்றி வச்சுட்டு நான் ஒரு காமன் சென்ஸில் ஒரு கேள்வி கேட்குறேன், நல்லா கேளுங்க. இயேசுவை நீங்கள் கடவுள்னு கூட நம்ப வேண்டாங்க, வேண்டாம், விட்டுடுங்க. கடவுளை எல்லாம் மாற்றி வச்சுட்டு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கண்டிப்பாக மனிதரை படைத்த ஒருத்தர் படைப்பாளி இருப்பார், படைத்தவர் இருப்பார். there should be a God, there should be a God. praise the Lord. இன்னைக்கு நமக்கு தெரியும் இந்த உலகத்தில் பாவம் இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. இருக்கா இல்லையா? வெளியே பார்க்க வேண்டாம், உள்ளே பார்த்தாலே போதும் இல்லையா? மற்றவங்களை பார்க்க வேண்டாம், நான் என்ன பார்த்தாலே போதும். இந்த உலகத்தில் பாவம் இருக்கா இல்லையா? எனக்குள்ள பாவம் இருக்குது, இருக்கா இல்லையா? அப்போ என்னுடைய பாவத்துக்கு தண்டனை இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்கு. எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், வாட் எவர் ரிலிஜன் யூ பிலாங் டு, யூ ஹாவ் சின், தென் யூ ஹாவ் பனிஷ்மெண்ட். அப்போ உன்னை படைத்த ஒரு கடவுள், எந்த கடவுளுமாகட்டும், எந்த கடவுளுமாகட்டும், அப்படி ஒரு கடவுள் இருந்தார்னா அந்த கடவுள் உன்னை காப்பாற்ற வருவாரா வரமாட்டாரா? அவ்வளோதாங்க இயேசு செஞ்சார், அவ்வளோதான் இயேசு செஞ்சார். பாவத்திலிருந்து மீட்ட, பாவத்திலிருந்து விடுதலை தந்த ஒரே ஒரு கடவுள் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் வந்தது ஹியூமன் ரேஸுக்காக, மனித குலத்திற்காக வந்தார். அதனால தாங்க இயேசு கிறிஸ்து என்னும் கடவுள். இந்த கிறிஸ்தவத்துக்கு இவ்வளோ உண்மை இருக்குது, கிறிஸ்தவத்துக்கு இவ்வளோ உண்மை இருக்குது. காரணம், கிறிஸ்துவுக்கு ஒரு உண்மை இருக்குது. கிறிஸ்தவர்களின் கடவுள் அல்ல, கிறிஸ்து மனித குலத்திற்காக வந்தவர், மனிதனை மீட்க வந்தவர், மனிதனை பாவத்திலிருந்து மீட்க வந்தவர். ஹலோ, புரியுதா? பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொன்னேன், நமக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் கனெக்ஷன் இயேசுவோட, பயாலஜிக்கல் கனெக்ஷன் ஆதாமோட. பயாலஜி இருந்து பிரயோஜனம் கிடையாது, பயாலஜிக்காக ஜெபிச்சும் வேஸ்ட்டு தான். ஆண்டவருக்கு தெரியும் உன்னுடைய உடம்புக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம், அந்த உடம்பினுடைய பிரச்சனை தீரணும்னா உன்னுடைய உயிரினுடைய பிரச்சனை இருக்கணும். உயிர் இருந்தால் தாங்க உடம்புக்கே வேல்யூ.
உயிர் இல்லைன்னா நமக்கெல்லாம் பேர் டெட் பாடி தான். அந்த டெட் பாடிக்கு கேன்சர் வந்தா என்ன, அந்த டெட் பாடிக்கு கிட்னி இல்லைனா என்ன, அந்த டெட் பாடிக்கு கண் இல்லைனா என்ன? பிரைஸ் தி லார்ட். பணத்துக்கு யாராவது கிட்னி பிரச்சனைன்னு சொல்லிட்டு யாராவது ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா? கிடையாது. அப்போ பயாலஜி சரியாகணும்னா இதனுடைய எக்ஸிஸ்டென்ஷியல் ரிலேஷன் சரியாகணும். நம்மளுடைய உயிருக்கு உயிரான இயேசு அதனால தாங்க உயிரை கொடுத்து நம்மளுடைய உயிரை காப்பாற்றினார். பிரைஸ் தி லார்ட். உயிருக்கு, அதனால தான் உயிருக்கு வந்தார், அவர் உடலுக்கு வரலை. அதனால தான் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, உடனே வர, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என்ன ஃபாதர் திடீர்னு உயிரை பற்றி பேசுங்க, உடலை பற்றி பேசுங்க, ஆனால் ரத்தத்தை பற்றி பேசவே இல்லை ஃபாதர். லேவியருடைய புத்தகம் எடுங்க, 17வது அதிகாரம், லேவியர் 17:11. உடலின் உயிர் குருதியில் உள்ளது. எங்க இருக்குதா? உடலின் உயிர் இரத்தத்தில் உள்ளது. அப்போ லைஃப் எங்க தெரியுமா இருக்கு? பிளட்டில் இருக்கு. தட்ஸ் வை பிளட் டொனேஷனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்களா? பிளட் இஸ் லைஃப், பிளட் இஸ் லைஃப். அதனால தன் உயிரை கொடுத்து நம் உயிரை மீட்டார் என்றால் தன் ரத்தத்தை கொடுத்து நமது ரத்தத்தை மீட்டார். அப்போ ஹார்ட்வேர் இருக்கு, இந்த ஹார்ட்வேரில் சாஃப்ட்வேர் இருக்கு, அந்த சாஃப்ட்வேரில் வைரஸ் ஏறிடுச்சு. ஆதாம் செஞ்சது இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ அதில் எந்த பென் டிரைவ் போட்டாலும் வைரஸ் வேலை செய்யும். இந்த வைரஸ் எதில் தொத்திக்கும்? எந்த சிடி போட்டாலும் வைரஸ். இதான் ஆதாம் செஞ்சுட்டு போனார். எந்த பென் டிரைவ் போட்டாலும் இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற வைரஸ் அதுக்கு வந்துக்கணும். நீங்கள் எந்த டிவைஸ் அதுக்குள்ளே போட்டாலும் இதில் இருக்கிறது இது. அதான் பயாலஜிக்கல் கனெக்ஷன். அப்போது அந்த சாஃப்ட்வேரை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணார்? அந்த சாஃப்ட்வேரை க்ளீன் பண்ணுறதுக்கு அவருடைய சாஃப்ட்வேரை போட்டார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய ரத்தத்தை தந்து நம்முடைய ரத்தத்தை சுத்திகரித்தார். He protected you, He sanctified you, He justified you, He redeemed you. Praise the Lord. Hallelujah. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மதங்கள், கடவுள்கள், அதில் எதுவுமே நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷன் ஆனால் நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் வாசிப்பார். அந்த நிறைய மத புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கிற அந்த மனுஷன் பைபிளையும் வாசித்தார். அந்த பைபிளை வாசித்து முடித்த அந்த மனுஷன் ஒரு நாள் சொன்னாராம், மற்ற மதங்களுக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், மற்ற மதங்களிலே கடவுள்கள் அந்த மதங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களுடைய வெளியே இருந்து அவங்கள உதவி செய்யும் பொழுது கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் நான் பார்த்தேன், பைபிளில் மட்டும்தான் பார்த்தேன், your God is not outside you, your God is inside you, your God is inside you. மற்ற மதங்களிலே கடவுள்கள் வெளியே வச்சு அவங்க ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்க. இதாங்க பாக்கியப்பட்ட பாவம். இந்த பாவம் நமக்கு தந்த பாக்கியம் என்ன தெரியுமா? அதுக்கு முன்னால் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அந்த ஆதாம் ஏவாளோடு இணைந்து பக்கத்தில் நடந்துட்டு இருந்தார். ஆனால் இவர்கள் பாவம் செய்ததால் கிறிஸ்து பிறந்து, கிறிஸ்து மரித்து, கிறிஸ்து உயிர்த்து இன்று நற்கருணையாக வாழும் பொழுது தூய் ஆவியானவரின் வழியாக கிறிஸ்து நமக்குள்ளே போகிறாருங்க. இஸ் இன்சைட் யூ. தட் இஸ் வை அவங்க செஞ்ச பாவம் அப்படின்றது பாக்கியப்பட்ட பாவம். அதனால தான் எங்கு பாவம் உள்ளதோ அங்கு அருள் அதிகமாக உள்ளது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆதாமுக்கு இருக்கிற கனெக்ஷன்
பயாலஜிக்கல் கனெக்ஷன்னா, இயேசுவுக்கும் நமக்கு இருக்கிற கனெக்ஷன் எக்ஸிஸ்டென்ஷியல் கனெக்ஷன். அவர் இல்லைன்னா நாம் கிடையாது. நம்ம கிடையாது. நாம்னா கிறிஸ்தவர்கள் கிடையாது. நான் திரும்ப 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 சொல்கிறேன், நான் கிறிஸ்தவர்களை பற்றியோ ஒரு மதத்தை பற்றியோ சொல்லலைங்க. நம்மளை இன்றைக்கி சுருக்கிட்டோம். நம்ம இன்றைக்கி we have limited ourselves to a religion. இவர் அப்பாற்பட்டவருங்க. இவர் மனித இனத்திற்கு குலத்திற்காக வந்தவர். இங்கே ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் ஒருத்தர், அவர் பேர் நடராஜன், இங்கே வந்திருந்தார். அவரும் அவங்களுடைய ஃபேமிலி வந்தாங்க. அவங்க ஃபேமிலியெல்லாம் வராங்கன்னு எனக்கு தெரியாது. இவங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து இவங்களை கொண்டு வந்தாங்க. அப்போ இவங்க சொன்னாங்க, ஃபாதர் இந்த மாதிரி ஒருத்தர் வராரு, கொண்டு வரலாமான்னு கேட்டாங்க. அவருக்கு விருப்பம் இருந்தால் அவருடைய முழு சம்மதத்தோடு கொண்டு வாங்க, கட்டாயப்படுத்தியெல்லாம் கொண்டு வர வேண்டாம். இவங்க இங்கே வர்றது இவங்களுக்கு தெரியும். அப்போ இவர் இப்படி வர்றதுனால அவங்க சொன்னாங்க, நீங்கள் எப்போவுமே எல்லாரும் போகிறீங்களே, நானும் வரேன் அப்படின்னாங்க. ஸோ இவருடைய கார்லேயே இவரை கொண்டு வந்தார். அப்போ எங்கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க, நாளைக்கு நாங்கள் அந்த 3rd Sunday ப்ரேயருக்கு வரோம், அப்போ அவர் வரலாமா? நான் சொன்னேன் வரலாம். தியானம்லாம் முடிஞ்சிச்சுங்க. அப்போ பார்த்தேன், இவரையும் வந்தவரையும் கொண்டு வந்தவரையும் பார்த்தேன், இவரையும் பார்த்தேன். பிளஸ்ஸிங் அவங்க வந்தப்போ தான் சொல்கிறாங்க, ஃபாதர் நான் மட்டும் வரலை, நானும் என் மனைவியும் 2 பிள்ளைகளும் வந்திருக்கிறோம் ஃபாதர் அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், ஃபாதர் இன்றைக்கி நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்த பொழுது நீங்கள் அந்த ப்ரேயர் பண்ணுற நேரத்தில் சொன்னீங்க ஆட்டிசம் இருக்கிற ஒரு குழந்தைய குணப்படுத்துகிறாரு ஃபாதர். நான் வந்தது என்னுடைய இந்த 2வது பையனுக்காக தான் ஃபாதர் அப்படின்னார். இவர் தனியாக தான் வருவார் தான் நானும் நினச்சேன். ஆனால் குடும்பமாக வந்தார். அந்த 2வது பையனுக்கு ஆட்டிசம் இருந்தது. ஆனால் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இங்கேருந்து வெளிப்படுத்தினார். அவருக்கு ஆராதனைன்னு சொல்ல தெரியல, ப்ரேயர் டைமில் இந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தையை விடுதலை கொடுத்தீங்கன்னா, அது என்னுடைய குழந்தை ஃபாதர், ஆட்டிசம் இருக்குது, இவனுக்காக தான் வந்தோம். அந்த ப்ரேயர் முடிஞ்சிச்சு. ப்ரேயரெல்லாம் முடிஞ்சு அவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏறக்குறைய 1 வாரத்துக்கு பிறகு இவரை கொண்டு வந்தவர், இங்கே ரெகுலராக எல்லாருக்கு வரவர், கொண்டு வந்தவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஃபாதர் அவங்க வீட்டில் பெரிய ஒரு அதிசயம் நடந்தது அப்படின்னார். இத்தனைக்கு ஒரு ஹிந்து மனுஷங்க, நம்பிக்கையோடு வந்திருக்கிறாரு, ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறாரு, மகனுக்காக வந்தார். அன்னைக்கு அந்த சாட்சியத்தில் அவங்க சொல்கிறாங்க, ஏறக்குறைய 1 வாரம் முடிஞ்சு அவங்க சொன்ன சாட்சியம், அந்த பையன் சாதாரணமாக நைட்டு தூங்கும்போது 11 மணி 12 மணி ஆகும். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. 2 பேருமே வேலை செய்கிறவங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த பையன் நைட்டு வந்தால் தூங்கவே மாட்டான், தூங்க விடவும் மாட்டான். ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த மண்ணில் கால் வச்சு போன பிறகு ஃபாதர், அந்த சண்டேலேருந்து இன்னைக்கு வர அந்த பையன் 9:30 ஆனா, நைட் 9:30 ஆனா தூங்கிடுறான் ஃபாதர். அவன் ப்ரைஸ் எல்லாம் அந்த அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதி. அவர் சொல்கிறார், இவ்வளோ வருஷமாக அந்த பையன் இப்படி தூங்கினதே கிடையாது. இவ்வளோ வருஷமாக அந்த பையன் தூங்கினதே கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்தவர்களுடைய கடவுள் கிடையாதுங்க. மனித இனத்திற்காக, மனித குலத்திற்காக he came for the human race because he created humans. மனிதனை படைத்த அந்த மனு குலத்தினுடைய தந்தை existentially is connected with you. existentially அவர் இல்லைன்னா நம்ம கிடையாது. அப்படிப்பட்ட கடவுள் நம்மை மீட்க தான் வந்தார். அந்த மீட்பை உணர்ந்தோன்னா கண்டிப்பாக நம்ம அவரை விட்டு விலகி போக மாட்டோம். அதனால் கிறிஸ்தவர்கள் அப்படின்ற ஒரு பேரில் ஒதுங்கிடாதீங்க. நமக்கு ஆதாமுக்கு என்ன கனெக்ஷன், ஆதாம் செஞ்சதனுடைய பாவம் என்ன, அதனுடைய கனெக்ஷனாக இயேசு கிறிஸ்து தந்த விடுதலை என்ன, புரிஞ்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை ஒரு அம்மா சொன்ன சாட்சியம், அவங்களுடைய சாட்சியத்தில் அவங்க சொன்னாங்க, 98 என்னமோ நடந்த விஷயம், ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் நடந்தது. அப்போ எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு? 98னா 28 வருஷம் ஆயிடுச்சு. அன்னைக்கு நடந்த ஒரு சாட்சியத்தை, அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது இவங்க வந்து அன்றைக்கி அவங்களுக்கு சின்ன வயசு இருக்கும் போல் இருக்குது. ஊரை விட்டு இங்கே ஊருக்கு வந்தவங்க வேலைக்காக சென்னைக்கு. அவங்களுக்கு அன்றைக்கி கிடச்சிக்கிட்டு இருந்த சம்பளம், ஒரு வாட்டி கவுன்சிலிங் வந்தபோது சொன்னது அவங்களுடைய சாட்சியம், 1800 ரூபாய் மாதம் சம்பளம். அப்போ ஹாஸ்டலுக்கு கட்டணும், ஃபீஸ் கட்டணும், மிச்சம் இருக்கிறது அப்படியே வீட்டுக்கு அனுப்பிச்சி கொடுத்துருவாங்க. தண்ணி குடித்து உயிர் வாழ்வாங்க, 1800 ரூபாய் சம்பளம், அதில் வீட்டுக்கு அனுப்பி கொடுக்கணும், ஹாஸ்டலில் ஃபீஸை கட்டணும். சாப்பிடாம இருந்ததுனால இவங்களுடைய உடம்பிலிருந்து பல இடங்கள்லேருந்து ரத்தம் வடிய ஆரம்பிச்சிச்சு. அந்த டைமில் இவங்களுடைய பீரியட்ஸ் வந்த டைமு ஹெவி ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர் எனக்கு அதனுடைய பேடனுடைய சைஸ் எல்லாம் பெருசாலாம் போட்டால் தான் அது தாங்கும், அது மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போய் என்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க ஃபாதர். அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அன்றைக்கும் இவங்க கூட வந்து ஒரு பைஸ்டாண்டராக நின்னது ஒரு பொண்ணு, கிறிஸ்டியன் பொண்ணு தான்.
அந்த பொண்ணு சொல்லிச்சான், சரி நாளைக்கு நீ தூங்கி எழுந்திருக்கும் பொழுது உனக்கு வந்து கண்டிப்பாக உன்னுடைய பேடில் வந்து ரொம்ப ரத்தம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதை நீ பாத்ரூம்க்கு நீ போடும்பொழுது நீ ஒரே ஒரு வார்த்தையை சொல்லு, பிரைஸ் தி லார்ட் சொல்லு அப்படின்னு. சரி பாருங்கள், எத்தனை வருஷங்களுக்கு முன்னால் நம்ம இன்றைக்கி தேங்க்யூ ஜீசஸ்னாலும் சொல்லிக் கொடுக்குறோம். இது அன்னைக்கு அந்த ஒரு பொண்ணு இவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க, பைஸ்டாண்டர் என்ன பொண்ணு, நீ உள்ளே போகும்போது என்ன பண்ணு, நீ அதை கழட்டும்போது பயங்கர ரத்தம் தான் ஒழுகும், சந்தேகமே கிடையாது, ஆனால் நீ பிரைஸ் தி லார்ட்னு சொல்லு. அப்படி படுத்து தூங்கினவங்க தூங்கும்பொழுது இவங்களுக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவு என்ன அப்படின்னா, இவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ இவங்கக்கிட்ட ஒரு சிலுவையை கொண்டு வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. அந்த சிலுவையை கொண்டு வந்து கிஃப்டாக கொடுத்த பொழுது அந்த தூக்கத்தில் கனவுல இதெல்லாமே பார்க்குறாங்க. அந்த சிலுவையை இவங்களுடைய டேபிள் மேலே வச்சுருக்கிறாங்க. அந்த சிலுவையை அங்கே வச்சுட்டு நடுஜாமத்தில் என்னமோ இவங்க எழுந்திருக்கிறதா கனவு காண்றாங்க. அப்போ இவங்களுடைய பேடில் எல்லாமே ஒரு ரத்தமாக இருக்குது. ரத்தமாக இருக்கும்போது இவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க, நான் உனக்கு எல்லாம் உண்மையாக தான் இருக்கிறேன், ஏன் எனக்கு இப்படி ஆண்டவரே, அதனால் உன்னுடைய ரத்தத்தால் என்னை கழுவுங்கன்னு சொல்லி இதெல்லாமே கனவில் நடக்குதுங்க. இதெல்லாம் பேசிக்கிட்டே ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சிலுவை என்ன ஆகுது, அந்த டேபிள்லேருந்து கீழே விழுந்து இவங்க யூஸ் பண்ண அந்த பேடில் வந்து விழுந்துச்சு. பேடில் வந்து விழுந்து அந்த ரத்தத்தை ஃபுல்லாக உறிஞ்சிடுச்சு. அந்த பேட் வந்து இட் இஸ் லைக் அ ஸ்னோ ஒயிட், அவ்வளோ வெண்மையாக இருக்குது. ஆனால் இவங்களுடைய மனசு ஐயோ இது சிலுவை இதில் விழுந்துச்சேன்னு சொல்லி இவங்க அந்த 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 புலம்பில் எழுந்துட்டாங்க. ஆனால் சிலுவை எதுவுமே இல்லை, எதுவுமே நடக்கலை. திரும்ப தூங்கிட்டாங்க. அடுத்த காலையில் எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருக்கும் போது பாத்ரூம் போகிறாங்க. பாத்ரூம் போகும்போது அந்த பொண்ணு சொன்ன ஞாபகம் வந்துச்சு, பிரைஸ் தி லார்ட் சொல்ல சொன்னாலேன்னு. இவங்க உள்ளே போகிறாங்க, எடுத்து பார்க்குறாங்க. அவங்க என்ன கனவுல பார்த்தாங்களோ அதுவேங்க, ஒரு சொட்டு ரத்தம் இல்லை, அவங்களுக்கு ஒரு சொட்டு ரத்தம் இல்லை. இயேசுனுடைய ரத்தம் விடுதலை தரும் ரத்தம். கனவுல வந்து நான் தான் உன்னை குணப்படுத்துகிறேன்னு சொல்லி அடுத்த நாள் அந்த ஹீலிங்கும் ஆண்டவர் காமிச்சு கொடுத்தாருங்க. இயேசுனுடைய ரத்தம், இட் வில் sanctify you, it will protect you, it will justify you, it will redeem you. So we have existential bond, existential connection with Jesus. உள்ள இருந்து தூய்மைப்படுத்துறார். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம், உங்களுக்கு ஒரு பிரசங்கம் கூட இருக்குது, ரிச்சி ஃபாதர் வருவாங்க. ஸோ அதனால் 1 மணி நேரம் கூட உங்களுக்கு ஒரு பிரசங்கம் இருக்கும். ஃபாதர் கொஞ்சம் கூட வேறு ஆழமாக சொல்லுவாங்க. அதனால் நான் வேற ஒரு ஆங்கிளில் இன்றைக்கி இந்த கிளாஸை நான் உங்களுக்கு எடுத்தேன். நமக்கு ஆதாம் கிட்ட என்ன கனெக்ஷன், ஏசுக்கிட்ட என்ன கனெக்ஷன், ஏசு நமக்கு என்ன செஞ்சார். சாதாரணமான விஷயம் ஏசு தரலைங்க. He gave the best. அப்போது மதிப்புள்ள ஒரு விஷயம் கொடுத்துட்டு போனார்னா அதை வாங்கி எடுக்கணும்னா எவ்வளோ மதிப்பான விஷயம் நம்ம கொடுக்கணும். If you want to give something valuable, if you want to get something valuable, you have to give something valuable. மதிப்புள்ள ஒன்று கிடைக்கணும்னா மதிப்பு இருக்கிற ஒன்று கொடுக்கணும். ஆண்டவர் கேட்குற ஒன்றே ஒன்று, அந்த மதிப்பு என்ன தெரியுமா, உன் விசுவாசம் கொடு, உன் விசுவாசம் கொடு, எனக்கு அது போதும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா. கேட்ட இறை வார்த்தைகள் ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் தான் அது, அந்த 5வது அதிகாரம் தான் அது. அது முழுசாக வாசிக்கணும்னு ஆசைப்படுங்க. ரொம்ப ஆழமான சிந்தனைகள் அதில். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்காக சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எக்ஸாம்பிளை மினிமத்தில் கொண்டு வந்தது இயேசுவின் பார்ந்தவர்களே. ஆனால் அந்த ஆழம் அப்படின்றது, இயேசு கிறிஸ்து என்ன உனக்கு செய்தார், நிறைவானதை தந்த வந்தவர், நிலையானதை தர வந்தவர். அவர் இல்லைன்னா நீ இல்லை, நீ இல்லைன்னு தெரிஞ்சவர், நீ இருக்கணுன்றதுக்காக அவரையே இல்லாமல் பண்ணிட்டார். நீ வாழணுன்றதுக்காக தன் வாழ்க்கையை அழித்தவர் அவர். நான் வாழ்வை தர வந்தேன், அதை நிறைவாக தர வந்தேன். நான் வாழ்வை தர வந்தேன், அதை நிறைவாக தர வந்தேன். இரத்தம் என்பது வாழ்வு. blood is life, and he came to give that in abundance. சுயநலம் இல்லாமல் வாழு. உன்னுடைய சாஃப்ட்வேரில் வைரஸ் இருக்குது, அந்த வைரஸை க்ளீன் பண்ணு. சுயநலம் இல்லாமல் வாழு, சுயத்தை களைந்து வாழு. தன்னையே தந்து உன்னை மீட்டவர் உன்கிட்ட இன்னைக்கு சொல்கிறது, உனக்குள்ளே இருக்கிற அந்த வைரஸை தூக்கி போடு, தூக்கி போட நான் வந்தேன்.
நம்புகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை நீ சொன்னால் போதும், நான் அந்த சாஃப்ட்வேரை நான் மொத்தமாக க்ளீன் பண்ணிவிடுவேன், இந்த வைரஸை மொத்தமாக நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். அப்போ உன்னுடைய ஹார்ட்வேர் கரெக்டாக நடக்கும், அப்போ உன்னுடைய உடம்பு கரெக்டாக இருக்கும். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா. எழுந்து நின்று பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. thank you Jesus, Thank you Jesus, thank you Jesus, praise you Jesus, praise you Jesus, thank you Jesus. இயேசுவுக்கே நன்றி. சந்தோஷமா சொல்லுங்க. உயிரை நமக்காக தந்தாரு, ரத்தத்தை நமக்காக தந்தாரு, தண்ணே நமக்கு தந்தாரு, சுயநலம் இல்லாம தந்தாரு. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால சாஃப்ட்வேர் சரி பண்ணுங்க, ஹார்ட்வேருக்கானது தானா கிடைக்கும். நீங்கள் உயிர்த்துணர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தெரிந்து கொண்டால், புரிந்து கொண்டால் உங்களுக்கு உடலுக்கு தேவையானது தானா கிடைக்கும்.